பாஸ். பாஸ் 2 நிமிஷத்துக்குள்ள திறந்து நம்ம உள்ள போயிடணும். 2 நிமிஷத்தில் திறக்க நான் என்ன ஜேம்ஸ் பாண்டா? இந்த மாதிரி பூட்டெலாம் நான் பார்த்ததே இல்லை. துணியா குறுக்குள்ளே விடிஞ்சிரும் போல இருக்கு. ஆட்டி சுருக்கு போய் மாதிரி இருக்கு. பாஸ் எப்படி பாஸ்? திறந்தாங்க இருக்கு. MI2 லெவலுக்கு பில்டப் கொடுத்தீங்க பாஸ். பயமாக இருக்கு. சாமி குத்தமாயிடுச்சுன்னா? யோ வாயா. விஷயம் வச்சு கும்பிடுவருக்குண்டா கடவுளுக்கு மரியாதை. ஆடுனாமே இது இந்த சிலதான் இது எப்படியா தரங்க பாஸ்? அவ்வளோ பெரிய பூட்டே தந்தாச்சு. இதெல்லாம் ஏமாத்திரம். பாஸ் முதல்ல சிந்தில வர சொல்லுங்க. சொன்னோம்ல, ஓவரா பில்டப் கொடுத்தீங்க. ரமேஷ் அண்ணா, என்ன ப்ராப்ளமா? பதட்டப்படாம வா. இங்கே எல்லா பூட்டும் திறந்தா இருக்கு. முக்கியமாக நீ அதை கண்ணாடி போட்டுருக்குன்னு தெரியும். தயவுசெய்து கழட்டிட்டு வா, காண்டாயிரும். போய் வரேன். ரமேஷ் சார், ரமேஷ் சார், ரமேஷ் நல்லா கத்தி ஊரே போட்டு போட. ஏய், கண்ணாடி கழட்டி அடிச்சு பொல்ல. யோ கரெக்டாக போய் எடுத்துடல பாஸு. அப்பா மேட்ரு. குயிலே வாடா நல்ல ஏ அப்படியே நில்றி. திரும்பாதா? என்னடா கண் முடிக்கும். என்ன மல்லிகைப்பூ ஹல்வா வாங்கிட்டு வந்திருக்கியா? ஹேர் பண்ணி எடுத்துட்டு வருவா. பெருசு செம்ம காமெடிக்கும். அப்புறம் சிரிக்கிறோமா? எப்படி டைமண்டா? ஏது இவ்வளோ பண்ணும்? சம்பாரிச்சடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஆனால் ஏய் ப்ளீஸ் போடு, ப்ளீஸ் ப்ளீஸ். வேணாம் சொல்கிறல்ல. எனக்கு என்ன வேணுமோ அதை நானே வாங்கிக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறேன். என்ன இதில் வாங்கிட்டு உங்க கூட சியா? சி அசிங்கம் பேசாத. பின்ன எதுக்கு இதெல்லாம்? ஏன்னா நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன். லவ் யூ. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ குயிலு. நம்ம 2 பேரும் எதுக்கு பழக்கிறோம்? லவ், காதல், பியார், மண்ணாங்கட்டி அதில்லடா. அந்த 3 எழுத்து வார்த்தைக்கு தான் பழக்கிறோம். காதாயில் 3 எழுத்தானடி. இல்லைடா, நான் வர்றது சொல்லக்கூடாது. பொண்ணாக இருந்தால் சொன்னா தப்பு. ஓ கெட்டு வார்த்தைடா இங்கே. இப்போ பண்ணுவேன். மேட்ரா மேயிட்டாயிர் 4 எழுத்துலடி. சரி 4 எழுத்துன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு மட்டும்தான் பழக்கிறோம். என் லைஃப்பில் இந்த கல்யாணம் லவ் எல்லாம் என் ஜீவாவை சுடுகாட்டில் எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சுட்டு சாம்பல் ஆக்னு போய் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஃபார் அந்த 3 எழுத்து மேட்டருக்கு தான் இந்த கல்யாணம் லவ்வு டைமண்டு இந்த வாழ்க்கைனெல்லாம் வேணாம். புரியுதா? புரியல. Let's just என்னங்க? ஐயோ சத்தியமஸ்துப்பா. இது வரைக்கும் சித்திக்கு முக்கல்ல போய் ஆப்பிள் பழம் கூட வாங்கி கொடுத்ததில்ல. அந்த ஃபீல்ல நெக்லஸ் வாங்கினேன், அதுவும் டூப்ளிகேட். யார் இந்த பொண்ணு? ஸ்டோரி பாஸ் தலையிடுற தெரியுதா உனக்கு? பர்சனடா ஏங்க? ஓகே 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 ஃபுல் ஸ்டாப் 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 சொல்றேன். மலர் மலர் விழி நம் மாலி மலர் விழிய லவ்ஸு உங்க சுத்தப்பா மாதிரியே. ஏங்க சட்டு ஒன்று பேச கல்யாணத்தை முடிங்க ப்ளீஸ். மலர் என்னைக்கும் இவனை லவ் பண்ணுறேனோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ சொன்னதே இல்லை. நானே உருக்கி லவ் பண்ணி ஜீவாவை கட்டிக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் அவள் தான் என்னோட உலகம்.
சந்தோஷமாக தான் இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் பிஸ்னஸ் லாஸ், கோலை போய் சேர்ந்துட்டான். போனதுக்கப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு நினச்சேன். 6 வருஷம் ஆச்சு. இப்போ லைஃப் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. சில விஷயம் எப்படி சொல்கிறது, இது எல்லாருக்கும் தேவைப்படும் மாதிரி எனக்கும் தேவைப்படுது. இல்லை, நீங்கள் கரெக்டாக தான் நினைக்கிறீங்க. அதனால நாங்கள் 2 பேரும் பழக ஆரம்பிச்சிட்டோம். மற்றபடி மைக்கேல் என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான். நீங்கள் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வச்சுருங்க. நான் இனிமேல் மைக்கேலோட டச்சில் இருக்க மாட்டேன். காஃபி ஆறி போயிடும். உன் தேவைக்கு வேற யார்கிட்டயாவது போக வேண்டியதானே? உன்னை மாதிரி அது இதுன்னு எதிர்பார்க்கிறவங்க ட்ரை பண்றான். இவனை மாதிரி அப்பாவி கண்ணு பையனை சாரி அங்கிள், நல்லா காமெடி பண்றீங்க அங்கிள். என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ அப்பாவி கண்ணி பையனா? பழைய ஆளாவே இருக்குங்க அங்கிள். நான் சொல்றது கண்டிப்பா புரியுது, புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் வெளியில போய் நான் ஒரு ஐட்டம்னு சொல்லுவீங்க. பாய் அங்கிள். ஏய், ஏன் இப்படி பண்ண? உண்மைதானே சொன்னேன். ஏய், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படிதான் பேசுவான். ரொம்ப நல்ல வசத்துப்பா. நான் அவளை சின்சியர் லவ் பண்ணுறதுப்பா. இதை பேச்சு கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வையன். என்ன நீங்க ஒன்றும் எங்களுக்கு தர வேண்டாம். சரிங்க. கட்டின புடவையோட பொண்ணு அனுப்புங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, என் பையனுக்கு பொண்ணு தேடி நாயா அலைஞ்சிட்டேன். ₹1 பொண்ணு கொடுக்கல. நான் தரேங்க. அதுதாங்க. நல்லா தாண்டி இருக்கான். சென்னையெல்லாம் வாங்க. என்ன நல்லதா இருக்கான்? வச்சுக்கலாம். நல்லா இருக்கான். சரிங்க. நல்லா இருக்காரு. ஆத்தாடி, இதான் தளபதியை ஒன்னா அரைச்ச மாவு தோசையா? மைக்ல தம்பி அவனுக்கு எதுனாலும் நாங்க இருக்கோம். சரி மாமா. ஐயோ, மைக்ல பொண்டாட்டி குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஆல்ரெடி இறங்கிட்டார் சாரு. உள்ள போய் 3வது நிமிஷமே லைட்டு. நாளைக்கு நீ ஊருக்கு வேற கிளம்பணும். போ. அது ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் கல்யாண ஜாலி. மைக்கேல் கல்யாண ஜாலி. ஜாலி. லைட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை. நிறைய சிகரெட் பிடிப்பீங்களாக்கும்? இங்கே பாரு, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. கட்டாயப்படுத்தினாங்க பண்ணேன். அப்படியே நீ எதிர்பக்கம் வரை காதல் வழியில் உத்தம புருஷனால என்னால் இருக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணுறான் தான் இரு.